வீடுனா வந்து நமக்கு அழகு, மற்றவங்க பார்க்குறது இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு நிம்மதிக்கான ஒரு இடம், ஒரு அடைக்கலமாக தான் நம்ம வந்து ஒரு வீடை நம்ம எப்போவுமே யோசிக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நான் நினச்சா கூட ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கிறது என்னென்னா, பல விஷயங்கள்லேருந்து வரும்போது அது வந்து ஒரு அடைக்கலமாக ஒரு பேர்ட் ரிட்டர்னிங் டு இட்ஸ் நெஸ்ட் மாதிரி ஒரு அமைதிக்கான ஒரு இடமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். எல்லா வீடு டிசைன் பண்ணும்போதும் நாங்கள் அப்படி தான் நினைப்போம். நம்ம எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஹேண்ட் ஓவரில் கம்ப்ளீஷன் ஆகிறது இல்லை. அதாவது நம்ம வந்து ஒரு அந்த கிளைண்ட்டோ அவங்களோட ஃபேமிலியோ அதை ஆக்கியபை பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது தான் அது வீடோட கம்ப்ளீஷனே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த ஸ்பேஸை டிசைன் பண்ணியிருப்போம்ல ஒரு இன்டென்ஷனோட, அதை வந்து அவங்க ஆக்கியபை பண்ணி அதை எப்படி அவங்களோட இதை ஆக்கிக்கிறாங்கிறதுலாம் எங்களோட ஒரு சக்ஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டிசைன் பண்ணும்போது அங்கே சின்ன குழந்தைங்களாம் உட்காந்து விளையாடுற மாதிரிலாம் நம்ம யோசிச்சு பண்ணியிருந்துருப்போம்ல, அது அதே மாதிரி ஃபங்க்ஷன். அது சில விஷயங்கள் அது இல்லாமல் அவங்க ஒரு புது அர்த்தம் கொடுக்குறாங்க. தட் வே இந்த வீடு வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி பெரிய அளவுக்கு ரொம்ப ஒரு டிஃபைன்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஆனால் வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு வந்து தே ஹேட் அ வெரி ஸ்ட்ரிக்டான ஒரு இது என்னென்னா, லைக் அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 3 ரூம் வேணும். ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் தெம் டு மெயின்டைன் அண்ட் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பழக்கவழக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அவங்களோட மெயினான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் ஒரு சேலஞ்ச் என்னென்னா, நம்மளுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து அது ஒரு லெவல் இல்லாத ஒரு லேண்ட், ஒரு ஸ்கொயர் பிளாட் இல்லை. ஆனால் அங்கே தான் அந்த டிசைன் டீம் வந்து ரியலி வெரி குட் ஜாப். ஒரு லாங் டிஸ்கஷன் ஃபேஸ் இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து லைக் தே ஹேட் அ வெரி குட் கிளாரிட்டி ஆன் இட். என்ன வேணும் என்ன வேண்டாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நீட்டாக ஃபஸ்ட்டே பண்ணிட்டாங்க. கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எங்களோட ஒரு டிசைன் ஃபிலாசபி இருக்கும். ஆனால் இதெல்லாம் சேர்ந்து நம்ம அந்த சைட்டு நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது அப்படிங்கிறதுல தான் இந்த வீடுக்குன்னு உள்ள ஒரு வித்தியாசம், ஒரு தனித்துவம் வந்து நம்ம இந்த சைட்டில் இருந்து தான் வரும். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்லோப்பிங், ஒரு இன்க்ளைன்ட் சைட்டாக இருந்தது. அதை யூஸ் பண்ணி நம்ம சில விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். கட் அண்ட் ஃபில் பண்ணுவாங்க, யூஸ்வலாக பண்ணி ஃப்ளாட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாமல் நம்ம வந்து ஒரு ஸ்லோப்பில் இருக்கிறத நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணி ஒரு போர்ஷன் வந்து நம்ம கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸை பெட்ரூமாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து அந்த பெட்ரூமுக்கு போகும்போது ஒரு 3 படி ஏறி அந்த பெட்ரூம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து ஒரு சின்ன ஒரு டைனமிக்ஸ் இருக்கும். எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கிறத விட ஒரு 2-3 லெவல்ஸில் இருக்கும்போது அது அழகாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் என்னவாக இருந்ததுன்னா, 3 பெட்ரூம்ஸ் வந்து அவங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தேவை இருந்தது. ஸோ இதே இது நம்ம ஃப்ளாட் பண்ணி நம்ம மேலே கார் பார்க்கிங் கொடுத்துருந்தோன்னா அந்த 3rd பெட்ரூம்குள்ள ஸ்பேஸ் வந்து கீழே இருந்திருக்காது. ஸோ நம்ம வந்து அது கான்டூரை நம்ம யூஸ் பண்ணி கொடுத்ததுனால ஆல்மோஸ்ட் 3 பெட்ரூமுமே நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்கோம். சன் டிரெக்ஷன் எல்லாமே நம்ம ஓரளவு பிளான் பண்ணி த்ரூஅவுட் த டே வெல் லிட்டாக இருக்கிறதுக்காக உள்ளே கொண்டு வர்றது, அதை எப்படி ஃபில்டர் பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இந்த வீட்டில் வந்து ஃபுல் ஜாலிஸு, அப்புறம் பிரிக் ஜாலிஸ், அப்புறம் கிளே ஜாலிஸ் இந்த மாதிரி வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீட்டில். கொடுத்துருக்க அந்த விண்டோஸோட பொசிஷனாக இருந்தாலும் சரி, எங்கே காற்று வந்துட்டு போடுவோம், அது எல்லாமே வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மழை காலத்தில் பிரிக்ஸ் எல்லாம் வெட்டாயிரும், அது வழியாக காற்று வரும்போது அது ஃபுல் வீட்டுக்கும் உள்ள சர்க்குலேட் ஆகுது. ஸோ அது நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கு. விண்டோஸ் பொசிஷன் பண்ணுறது அலாங் த விண்ட் டைரக்ஷன் பொசிஷன் பண்ணியிருக்கோம். சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நிறைய வரும். அந்த இதில் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து விண்டோஸ் கொடுக்குற மாதிரி நம்ம யோசித்து பண்ணியிருக்கோம். ஃபசாடில் நம்ம வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, when air passes through a small hole வழியாக பாஸ் ஆகும்போது உள்ளே வர்ற ப்ரீஸ் வந்து நல்ல கோல்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள சில டெக்னிக்கல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு விண்டோவுமே ஒவ்வொரு சைஸில் இருக்கும். இப்போ நம்ம வந்து லாங்காக விண்டோஸ் பார்த்துருப்பீங்க, அது வந்து நம்ம பீப் ஹோலாக நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். நம்ம அங்கேருந்து வெளியே பார்க்குறதுக்கு, கேட்டில் யார் வராங்கன்னு பார்க்குறதுக்காக சில விண்டோஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். சில விண்டோஸ் வந்து ஹரிசான்டலாக லீனியராக இருக்கும், ஸ்லோப்பாக இருக்குல்ல நம்மளோட ரோடு. ஸோ அங்கேருந்து வரும்போது அவங்க பார்க்குறாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியும். ஸோ விண்டோஸோட சைஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு ப்ரைவசியும் கொடுக்க முடியும், எவ்வளோ லைட் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையுமே நம்ம அதை அந்த விண்டோ டிசைனில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். கரெக்டாக சன்ரைஸ் டைம்லாம் பார்த்தோம்னா இந்த சைடில் அந்த கலர்டான ஒரு லைட் ரைஸ் வரும். அதெல்லாம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஹோம்லியான ஒரு ஃபீல் இருக்கும். முன்னாடிலாம் வெளியூர்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு வரும்போது காலையில் முழிச்சு பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குமே, அதுவே கொஞ்சம் நல்லா இருக்கும்.
நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம், இந்த ஊர்லேருந்து சில எலிமெண்ட்ஸை பாரோ பண்ணி பண்ணணும்னு பார்க்கும்போது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கதவு மேலே வந்து ஒரு ஸ்டெயின் கிளாஸ் இருக்கும். அந்த ஸ்டெயின் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி லாரி பேக்கரோட அந்த வீடுகள்லாம் வந்து லோ காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க வீட்டில் வந்து எக்ஸ்போஸ் பிரிக் ஒர்க்கு அஸ் அ பேலட்டும் நல்லாயிருக்கும். அவரோட பிரின்சிபல்ஸுமே நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியலனாலும் ஒரு சில இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த எக்ஸ்போஸ் பிரிக் ஒர்க்கு, க்ளே டைல்ஸ்லாம் வந்து இன்பிட்வீன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ரெமினிசென்ட்டாக இருக்கும், நம்மளோட பழைய காலத்தை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் பண்ணது. நீங்கள் அந்த க்ரில்லாம் பார்த்தீங்கன்னா கூட மாடர்னாக இல்லாமல் அந்த அழி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி லாங்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதை பழைய இதை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் யூஸ். கிளைண்ட்டோட அவங்களோட ஏர்லியர் வீட்டில் வந்து அந்த 4 கெட்டு இருந்தது. அதில் வந்து யூஸ் டு ஷவர் லைக் சின்ன வயசில் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஆசையாக இருந்தது. அதை வந்து நம்ம நடுவில் கொடுத்தோன்னா இட் வாஸ் நாட் பாசிபிள் இந்த சைட். அதை வந்து நாங்கள் வந்து ஒரு பேஷியோ மாதிரி வெளியே கொடுத்துருந்தோம். அதுலேயே ஒரு சின்ன ஒரு கோய் பாண்டு வெளியே இருந்து ரெயின் வந்தால் உள்ளே வர்ற மாதிரி உள்ள செட்டப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ அதான் நான் சொன்னேன்ல, அவங்களோட ஒரு பழைய ஒரு ஞாபகங்களை தூண்டுற மாதிரி அட் த சேம் டைம் மாடர்ன் மெட்டீரியல்ஸ், மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அது பண்ணியிருக்கோம். பால்கனி வந்து டிசைன் பண்ணது வந்து பால்கனி வாஸ் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அங்கே பால்கனி வந்து நம்ம ரோடுக்கு அகெயின்ஸ்டாக தான் பால்கனி இருக்கும். சைட் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்கும். ஸோ அந்த டைரெக்ஷன்லேயே நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபசாட் மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரீட் பண்ணும்போது எங்களோட ஒரு மெயின் கன்சர்ன் வாஸ் ப்ரைவசி. அதாவது பால்கனி நம்ம ரோட் ஃபேஸிங்காக வைக்கிறோம், ஸோ அதை யூஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது மெயின் இன்டென்ஷன்லாம் பண்ணியிருந்தோம். அது வந்து எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ப்ரேயர் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் அந்த இன்க்ளினேஷன் வந்து கரெக்டாக ப்ரேயரோட டிரெக்ஷனுக்கே அலைன் ஆனது. இட் வாஸ் ஒரு இன்சிடென்டெல்லாம் நடந்தது. பட் அது வந்து நல்ல யூஸ் ஆகுது. அதுக்கு காலையில் வந்து ப்ரேயர் பண்ணும்போது ஆப்போசிட்லேருந்து லைட்லாம் வரும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ கிச்சனுங்கிறது வந்து இட்ஸ் மோர் தென் ஏஸ்தெட்டிக்ஸ். வந்து அவங்க யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இதாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம யூஸ்வலாக கிச்சனில் வந்து லைட்டை வந்து நம்மளோட கவுண்டருக்கு பின்னாடியே கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அந்த ஓவர் ஹெட் கவுண்டரோட ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வந்து மிஸ் அவுட் ஆகுது. அண்ட் நம்ம லைட்டும் எந்த டிரெக்ஷனில் இருந்து கொண்டு வரணும்னு நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. மேலே வந்து அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து நம்ம ஒரு கிளியர் ஸ்டோரி விண்டோன்னு சொல்லுவாங்க. லிண்டலுக்கு மேலே இருக்கிற விண்டோ, அந்த விண்டோ வந்து காலையில் நீங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ரிசீவ் வித் ஃபஸ்ட் லைட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். காலையில் போனீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்கும் கிச்சன். நீங்கள் லைட்டு போடவே தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் வரைக்கும் உங்களுக்கு லைட்டு போட்டுட்டு தான் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு நெசசிட்டியே இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம கிச்சன் டிசைன் பண்ணியிருக்கோம். அட் சேம் டைம் வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆன் கவுண்டர் ஸ்பேஸ். ஸோ அதுக்காக நம்ம அந்த மாதிரி ஒரு விண்டோ யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீட்டில். எங்கள் வீட்டிலே எனக்கு பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஓப்பன் டெரேஸ் இருக்குல்ல, சரி அது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மல்டி ஆக்டிவிட்டி பர்பஸ் மாதிரி இருக்கும். லைக் ஜிம் பண்ணால் பண்ணலாம், அவர் கிட்ஸ் கூட விளாடுனா ஒரு ஈவினிங் டைம்லாம் விளாடுறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியா இருக்கும். நைட் டைம் கூட பார்த்தீங்கன்னா லைக் அது ஒரு காத்தோட்டமாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி ஒரு ஏரியா, அந்த மாதிரி ஒரு ஏரியா. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு கட்டினா லைக் வீடு பளபளன்னு இருக்கணும், வெளியே வந்து பார்த்த உடனே நல்லா பளிச்சுன்னு தெரியணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் எங்களை ஆக்சுவலி ரெக்குவயர்மெண்ட்டே டிஃப்ரெண்ட். நாங்கள் கேட்கும் போதே ஒரு மாதிரி ஒரு ஏர்த்தி டோனாக இருந்தால் போதும், லைக் நேச்சரோட ஒரு பிளெண்டான ஒரு வீடு மாதிரி இருந்தால் போதும், அந்த மாதிரி ஒரு தீமோடி போகிற மாதிரி தான் பிளான். ஸோ அதில் வந்து இப்போ இந்த எக்ஸ்போஸ் பிக்காக இருந்தாலும் சரி, அந்த ஜாலி ஒர்க்ஸாக இருந்தாலும் இது எல்லாமே அந்த ஒரு நேச்சரான ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த வீடை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டீரியர்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணது ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருப்போம். வாட் எவர் த பில்டிங் இஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் அதுவே வந்து ஒரு இன்டீரியர் எலிமெண்ட்டாக தான் மாறி இருக்கும். வால் பேனல்ஸுக்கு பதில் எக்ஸ்போஸ் பிரிக் ஒர்க், ஷேப்ஸ் ஆஃப் விண்டோஸ், அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆஃப் கலர்ஸ், இதில் தான் நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். நம்ம ஒரு ஃப்ளாட்டாக பிளாஸ்டர் பண்ணி அதில் வந்து நம்ம லைட்டோ ஏதாவது ஃபாலோ ஆகுதுன்னா அதில் வந்து நிறைய அண்டுலேஷன்ஸ்லாம் தெரியும். நம்ம ஒரு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணும்போது அந்த அண்டுலேஷன்ஸ் வந்து இட் வில் பிகம் அது அவ்வளோ விசிபிளாக இருக்காது. ப்ளஸ் இட் லுக் நைஸ். அந்த லைட்ஸ் எல்லாம் அதில் ஒரு டெக்ஸ்டர்ட் வாலில் ஃபாலோ ஆகும்போது அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நேச்சுரல் ஸ்டோன் போகலாம் அப்படிலாம் கொஞ்சம் இனிஷியலாக நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருந்தோம். பட் வி வென்ட் வித் விட்ரிஃபைட் டைல்ஸ். அவங்களோட ஒரு மெயின் கன்சர்ன் என்னவாக இருந்ததுன்னா, நம்ம என்னென்னா பண்ணிக்கலாம், பட் மெயின்டெனன்ஸுக்கு வந்து கொஞ்சம்
ஈஸியாக இருக்கணும். நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அவங்களால அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியலன்னா அது ஒரு சஸ்டைனபிளாக அவங்களுக்கு வந்து இது கொண்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இதில் மெட்டீரியல்ஸில் certain things were mainstream, but together the house has come out well. The end-to-end journey was very nice. அவங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்த டிசைன் ஃபேஸில் இன்வால்வ் ஆனதும், அவங்க கேட்ட கொஷின்ஸ், ஏன்னா நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், அவ்வளோதான் நம்ம சைடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து எங்களுக்கே வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களையும் இன்வால்வ் பண்ணி அந்த டிசைனில் இருந்து எக்ஸிக்யூஷன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து லைக் அது ரியலி குட் ஜாப். டிசைனுங்கிறது இட்ஸ் கான்வர்சேஷன் பிட்வீன் த கிளையண்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது தான். ஒரு சில இடத்துல வந்து ஆர்கிடெக்ட் அவங்க நினைக்கிறத அவங்க பண்ணுவாங்க, ஆனால் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே கிளையண்ட் தான் வந்து இங்கே வந்து இருக்க போகிறாங்க கரெக்டாக. ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாமல் நம்மளோட தாட்ஸை வந்து திணிக்கக்கூடாது. லைக் அதான் நான் சொன்னேன், ஒரு கான்வர்சேஷனில் இட்ஸ் நாட் அபவுட் ஹூ இஸ் வின்னிங், பட் இஃப் வி அண்டர்ஸ்டுட் ஈச் அதர் அண்ட் அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது தான் அட் த எண்ட் ஆஃப் த டே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். யார் வீடு கேட்டதாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு அவங்க மைண்டில் ஒரு ஐடியா இருந்தாலும் ஆப்வியஸாக அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் வந்து ஹையர் பண்ணுவாங்க. பில்டிங்காக இருந்தாலும் சொல்லி டிசைனாக இருந்தாலும் அவங்கள ஹையர் பண்ணிவிட்டு அவங்க ஒன்ஸ் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணதும் அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணி அவங்க கையில் கொடுக்குறது இட்ஸ் எ வெரி வைஸ் ஆப்ஷன். நமக்கு வந்து டிசைன் பண்ணுறது ஒரு ட்ரெண்டுக்கு டிசைன் பண்ணோன்னா அந்த ட்ரெண்ட் முடியும் போது இட் வில் கெட் அவுடேட்டட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடை வந்து வெரி பர்டிகுலர் தட் இட் ஷுடன்ட் ஃபால் இன் டு அ ட்ரெண்ட். அது வந்து இந்த வீடு வந்து ஐம் ஷுவர் லைக் ஒரு 15-20 இயர்ஸ்க்கு அப்புறமுமே இட் வில் ஸ்டாண்ட் அவுட் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. பகட்டாக இருக்கணும், இல்லை வந்து மற்றவங்க பார்த்து வாயில் விரல் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க அங்கே இருக்கும்போது எவ்வளோ தூரம் ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து வீடு எல்லா இடமுமே ஒரே மாதிரி இருக்கிறது. இப்போது பெட்ரூம், ஹால் எல்லாமே ஒரே ஃபீல் கொடுத்ததுன்னா உங்களுக்கு வீடு வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட் ஆகாது. உங்களுக்கு நீங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்கள் வீடு. ஸோ எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட இன்டென்ஷன். ஸோ நம்ம சிட் அவுட்டில் என்ட்ரு ஆகும்போது அங்கே லைட் வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு விதமான ஒரு லைட் வரும். அதுக்கப்புறம் ஹாலில் வரும்போது ஹாலோட ஹைட் வந்து மற்ற ஸ்பேஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஃபீல் இருக்கும். டைனிங்கிறது வந்து ஃபேஸிங்காக பேஷியோ, அங்கே ஒரு சின்ன தண்ணி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அது அந்த இடத்துல ஒரு விதமான ஃபீல் இருக்கும். நம்ம பெட்ரூம் பார்த்திங்கன்னா பெட்ரூம்லேருந்து வெளியே பார்த்தோன்னா அந்த ஜாலி தெரியுது. அது நம்ம எப்போவுமே விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து கர்டன் போடணுமோ இல்லை வந்து நம்மளை யாராவது பார்த்துருவாங்கங்கிற ஒரு அந்த ப்ரைவசி கன்சர்ன் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். அட் த சேம் டைம் வில் ஃபீல் செக்யூர்ட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ப்ரைவசியும் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஒரு ஃபீலிங் க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு ஆர்கிடெக்டோட ஒரு சேலஞ்ச். அது அந்த கிளைண்ட் வந்து அதை ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அங்கே தான் வந்து ஆர்கிடெக்ட் வின் பண்ணுறாங்க அப்படின்னு. நிறைய வீடு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம், அங்கெல்லாம் வின் பண்ணிட்டோமாங்கிறத ஷார்ட்டாக சொல்ல முடியாது. இந்த வீடு வந்து எனக்கு ஒரு க்ளோஸ் எப்படி சொல்ல, ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் இருக்கிற ஒரு வீடுனால இதில் வந்து 100% நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவே என்னால் சொல்ல முடியும்.